ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூப் சேனலில் ஆண்ட்ரூ மார்வல் எழுதுனா டு கிஸ் காய் மிஸ்ட்ரஸோட எம்சிக்யூஸ் வந்து 10 கொஸ்டின்ஸ் ஒருத்தான கொஸ்டின்ஸ் வந்து டெஃபனேஷனோட வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். By which river would she find rubies if they had all time in the world? அதாவது அவங்க வந்து இவர் ஒரு ரிவரில் இருப்பார், அவங்க ஒரு ரிவரில் இருப்பாங்க. அந்த இமேஜினேஷன் சூப்பராக பண்ணியிருப்பார். ஸோ இதில் வந்து எந்த ரிவரில் வந்து இந்த லேடி லவ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நைல் நதிலையா, கேங்ஸ்லையா, அமேசான்லையா, ஆர்னோலியான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த போயம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஸோ த ஆன்சர் இஸ் கேங்ஸ். இது எங்கே இருக்குன்னா இந்தியா. இதோட டெஃபினேஷன் வந்து பாருங்கள். அதாவது கேங்ஸ் ஏன் சொல்கிறோம் அப்படின்ற ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஃபைனலாக நான் கொடுக்குறேன், பாருங்கள். By which river would Marvel himself have time to complain? இதுக்கு வந்து ஆன்சர் ஒரு 10 செகண்ட்ஸ் டைம் தரேன், யோசிங்க பார்க்கலாம். எஸ், நிறைய பேர் என்ன யோசிச்சிருக்கீங்கன்னு தெரில. பட் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஹம்பர் ரிவரில் தான் அவர் இருப்பார். அவங்க கேங்ஸில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த டெஸ்ட்டு போடுற மாதிரி தான் இது. நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் படித்தது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்டு நீங்கள் உங்களே பண்ணிக்கோங்க, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல். அப்போ தான் நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்க, நம்ம எவ்வளோ படிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். Which monuments, events in the Bible does he mention to show how long he would spend loving her if they only had the time? Option A, Adam's temptation in the Garden of Eden. Option B, the flood. Option C, the Battle of Jericho. Option D, the destruction of the temple in Jerusalem. The 4 optionsல எது வரும்னு சொல்லிட்டு அப்படின்னு எத்தனை பேர் அடிச்சிங்களோ அவங்களாம் கரெக்ட் ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் வந்து போயிடலாம். What unusual word does he use to describe his love when he says it will grow vaster than empires and more slow? Option A, animal. Option B, abstract. Option B, mineral. Option D, vegetable. கரெக்ட் ஆன்சர் இஸ் வெஜிடபிள். எதுக்காக அப்படின்னு சொல்கிறாருன்னா, அவரோட லவ் வந்து அந்த வெஜிடபிள் எப்படி க்ரோ ஆகுதோ ஒரு பிளான்ட்டில் இருந்து அந்த மாதிரி க்ரோ ஆகுன்னு சொல்லியிருப்பார். அது எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் பின்னாடி கொடுக்குறேன். Which of the following is not mentioned as a part of her body that he would spend years prizing or gazing at if they had unlimited time? அதாவது கீழே வர்றதில் எதை பற்றி அவங்களோட உறுப்புகளை வந்து அவர் வந்து மெஸ்மரைஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, ப்ரைஸ் பண்ணலன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, ஹர் பிரஸ்ட். ஆப்ஷன் பி, ஹர் ஐஸ். ஆப்ஷன் சி, ஹர் ஃபோர்ஹெட். ஆப்ஷன் டி, ஹர் ஹேர். பிரஸ்ட்டை மென்ஷன் பண்ணலையா, ஐஸை மென்ஷன் பண்ணலையா, இல்லை ஃபோர்ஹெட்டை மென்ஷன் பண்ணலையா, இல்லைன்னா ஹேரை மென்ஷன் பண்ணலையான்னு சொல்லி கேட்குறாங்க. த ரைட் ஆன்சர் இஸ் ஹேர். மற்ற 3மே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். அது எத்தனை வருஷம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாடு அப்படின்றத வந்து நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஆஃப்டர் லிஸ்டிங் த ஆத்தர் பார்ட்ஸ் ஆஃப் ஹர் பாடி, ஹவு மெனி இயர்ஸ் வுட் ஹி ஸ்பெண்ட் ஆஃப் ப்ரைஸிங் த ரெஸ்ட்? அவங்க ஐஸு, அவங்க ஃபோர்ஹெட்டு, அவங்க பிரஸ்ட்டு, அப்புறம் வந்து அவங்களோட ரெஸ்ட் ஆஃப் த பார்ட்ஸ் வந்து சொல்லிட்டாரு. ப்ளஸ் வந்து மீதி இருக்கிற அந்த சொன்னது போக மீதி இருக்கிற அந்த லேடி லவ்வோட பார்ட்ஸை வந்து எத்தனை வருஷம் ஆகும் அவங்கள வர்ணிக்க ப்ரைஸ் பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 40,000, 60,000, 50,000, 30,000. Which word does Marvel use in Between Times and Chariot to suggest urgency he wants to convey in the situation? Option A, remorseless. Option B, fleeting. Option C, hurrying. Option D, winged. Option D, winged. Right answer. When she is dead, which creator does he suggest will take away her virginity? Option A, snakes. Option B, worms. Option B,
beetles. Option D, ants. Answer is option B, worms. To what does he compare the youthful appearance of her skin? The morning dew, the waters of a spring, the bloom of a flowers, the passing of a cloud. Answer is the morning dew. In the last section of the poem, which creature does he want he and his mistress to imitate in their love making? Option A, wild tigers. Option B, birds of prey. Option C, wild lions. Option D, gentle doves. Answer. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ் ப்ளஸ் வந்து அந்த கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சரோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பாருங்கள். அந்த கேங்ஸ் வந்து ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரீட் பண்ணுங்கள். இது வந்து எதை குறிக்குதுன்னா சஜஸ்ட் பண்ணுதுன்னா மிஸ்ட்ரி, வெல்த் அண்ட் மிஸ்ட்ரி ஆஃப் த ஈஸ்ட். நம்ம இந்தியா வந்து ஈஸ்ட், நம்ம வேர்ல்டில் வந்து ஈஸ்ட் சைடு இருக்கனால இந்த இந்தியா வந்து ஈஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நிறைய வெல்த் மிஸ்ட்ரிஸும் சஜஸ்ட் பண்ணுது. ஃபைண்டிங் ரூபீஸ் இஸ் ஆல்சோ சஜஷன் ஆஃப் ஹவு ப்ரீஷியஸ் இஸ் டு ஹிம். அவன் வந்து அந்த ரூபியை வந்து கலெக்ட் பண்ணுறது எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்பீக்கர் வந்து அந்த அவனோட லேடி லவ்வை வந்து எந்த அளவுக்கு வந்து லவ் பண்ணியிருந்தா அப்படி வர்ணிப்பான், அவனுக்கு அந்த லவர் வந்து ஒரு ரூபி மாதிரி அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுறாங்க. It would be appropriate that one so beautiful should find things so beautiful in such an exotic settings. Rubies were once considered to be capable of preserving virginity. ஸோ அந்த ரூபீஸ்லாம் அந்த பொண்ணோட வெர்ஜினிட்டியை வந்து காப்பாற்றுது. ஸோ அந்தளவுக்கு அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அந்த வெர்ஜினிட்டி இருக்கனால தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரூபீஸ் வேர் ஒன்ஸ் கன்சிடர்ட் டு பி கேப்பபிள் ஆஃப் ப்ரிசர்விங். அதனால தான் அவங்க வெர்ஜினிட்டியை வந்து அவங்க ப்ரிசர்வ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன் ஸ்பைட் ஆஃப் த ஃப்ளாட்டரி ஹியர் ஹிஸ் ஆர்குமெண்ட் இஸ் தட் தே டுட் நாட் ஹாவ் திஸ் டைம் அவைலபிள். ஸோ செகண்ட் கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பாருங்கள். ஹம்பர் ரிவரில் தான் அவர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பார் அவங்க லேடி லவ்க்காக. அது வந்து எங்கே இருக்குன்னா இங்கிலாந்து. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். Is also represent all that honeily and familiar. He is humble and ordinary and she is extraordinary and exacting. இவன் வந்து ரொம்ப ஹம்பிளாக இருப்பான், ஆர்டினரியாக இருப்பான். பட் அந்த லேடி லவ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக ப்ளஸ் எக்ஸாக்டிக்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. However, his complaint would be that his love has not been requited. இந்த ஃப்ளட்டை ஏன் வந்து சொல்கிறாங்க அப்படின்றது பாருங்கள். He is saying that if time were not problem, he would set widest time limits for them to admire each other before they consummated their passion. She would, for example, be able to hold him till the conversation of Jeeves. அந்த ஜீவ்ஸை பற்றி கான்வர்சேஷன் பண்ணும்போது அந்த இல்லைங்க எழுதி வச்சுருந்தேன் பார்க்குறேன். அந்த ஃப்ளட்டு கூட வந்து கம்பேர் பண்ணுவாங்க. பிப்ளிக்கல் ஃப்ளட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிப்ளிக்கல் ஃப்ளட் வந்து கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த பிப்ளிக்கல் ஃப்ளட் வந்து வர்றதுக்கு முன்னாடியே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை தான் அங்கே வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஃப்ளட். அவ்வளோதான். ஸோ இந்த வேஸ்டர் தென் எம்பையர்ஸ் அண்ட் மோர் ஸ்லோ. இதுக்கு ஆன்சர் வந்து வெஜிடபிள்ஸ். ஏன் வெஜிடபிள்ஸை சொல்கிறான்னா, வெஜிடபிள்ஸ் தான் வந்து ரொம்ப வேகமாக அந்த ஸ்பீடாக வந்து க்ரோ ஆகும். அதனால தான் அது கூட கம்பேர் பண்ணுறாங்க. அதோட லைன்ஸ் தான் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த போயம் நீங்கள் படிக்கிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும். படித்தவங்க இதை பார்க்கும்போது ரொம்ப புரிஞ்சிருக்கும். படிக்காதவங்களுக்கு இது புதுசாக இருக்கும். பட் ஆன்சர்ஸ் நோட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ப்ளனேஷனை வந்து நோட் பண்ணிக்கோங்க.
கிட்டத்தட்ட அவர் வந்து 5வது கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட அவர் வந்து அவங்க அந்த லேடி லவ்வோட உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே வந்து வர்ணிச்சு இந்த லேடி லவ்வோட ஈச் பிரஸ்ட்டை வந்து 200 இயர்ஸ் வந்து ப்ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். ப்ளஸ் அந்த பொண்ணோட ஒவ்வொரு பார்ட்ஸையும் நம்ம வந்து வர்ணிச்சோம்னா கிட்டத்தட்ட 30,000 இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் இதில் வந்து ஒன்று மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டார். அவங்களோட ஹேரை மட்டும் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்க மாட்டார். அதனால தான் அந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அது வந்து கரெக்டான ஆன்சர். ப்ளஸ் வந்து அந்த பொண்ணோட ஒவ்வொரு பார்ட்ஸும் வர்ணிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ஏஜ் ஒரு யுகமே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அ ரைட் ஆன்சர் அண்ட் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் 5th கொஸ்டின்ஸ். ஸோ 6th கொஸ்டின்ஸ் வந்து அதர் பார்ட்ஸ் ஆஃப் ஹர் பாடி ஹவு மெனி இயர்ஸ் வுட் பி இன் ப்ரைஸிங் த ரெஸ்ட். அந்த லேடிலோட ஹியூமன் பாடி பார்ட்ஸ் வந்து எல்லாத்தையும் வர்ணித்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒவ்வொன்றா வர்ணிக்கும் போது கிட்டத்தட்ட எத்தனை 1000 இயர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கொஸ்டின்ஸ். கரெக்ட் ஆன்சர் வந்து 30,000 இயர்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி தான் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன், அதை செக் பண்ணிக்கோங்க ரிவைண்ட் பண்ணி. Time and chariot to suggest urgency he wants to convey the situation. ஸோ அந்த டைம்ஸ் அண்ட் சேரியட் கடையில் என்ன அந்த வேர்டு கடையில் என்ன வருதுன்னா விங்டு அப்படின்னு ஒரு பார்ட் வந்து வருது. அந்த விங்டு எது சொல்கிறாங்கன்னா நம்ம புகிபி சன்ஹார்டு வந்து கிராஸ் பண்ணுறது வந்து இமேஜினேஷன் சொல்கிறாரு ஹெவன்ஸில். ப்ளஸ் வந்து இந்த சேரியட் வந்து அவங்களுக்கு பின்னாடி வந்து பயங்கரமாக ரெடி ஆகிட்டு அது பறந்து வந்து கொலை பண்ணுது, எல்லாத்தையும் வந்து கொள்ளுது. இட்ஸ் பர்டிகுலர் இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. இட் இஸ் ப்ராபப்ளி அன் அல்யூஷன் டு த கிளாசிக்கல் ஐடியாஸ் ஆஃப் புகிபி. இது வந்து பார்க்கும்போது ஒரு சன் காட் புகிபியோட கிளாசிக்கல் ஐடியா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. சப்போஸ் இந்த நம்ம லேடி லவ் வந்து எங்களோட லாஸ்ட் வரைக்குமே இன்டர்கோர்ஸ் லவ் இன்டிமேட் வந்து வைக்காமல் போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட வெர்ஜினிட்டி வந்து எங்கே ஸ்பாயில் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த ஊம்ஸ் தான் வந்து சாப்பிட்ருவோம். ஸோ இருக்கிறப்பயே நம்ம 2 பேரும் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீக்கர் வந்து சொல்லுவார். உங்கள் வெர்ஜினிட்டி வந்து இருக்கும்போதே இழந்துறேன் கூட அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த நம்ம யூத்ஃபுல் அண்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் ஸ்கின்னை வந்து இந்த மார்னிங் டியூ கூட தான் கம்பேர் பண்ணுறாங்க. அது எதனாலன்னு சொல்லிட்டு அப்படியே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன் மார்னிங் டியூ வந்து சொல்கிறாங்கன்னா மார்னிங் டியூ வந்து ஏர்லி மார்னிங் தான் இருக்கும். ஸோ அந்த சன் வந்து சைன் ஆக ரைஸ் ஆக அந்த டியூ வந்து அப்படியே படிப்படியாக குறைஞ்சிட்டே போயிடும். ஸோ அந்த குறைஞ்சிட்டே போனதுக்கப்புறம் இதே மாதிரி தான் சேம் நம்மளோட மனுஷனோட பியூட்டியும் வந்து ஒரு யங் ஏஜில் இருக்கும்போது தான் இருக்கும். பட் வயசாக அந்த பியூட்டியும் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்னிங் டியூ கூட வந்து கம்பேர் பண்ணுறாரு. ஸோ இந்த யூத்ஃபுல்னஸ் வந்து ஏஜ் ஆக பாஸ் ஆகிடும். ஸோ சீக்கிரமாக நம்ம வந்து ஏஜ்டு பர்சன் ஆயிடுவோம். ஸோ இப்போவே நம்ம இந்த இளமையை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நவ் யூ வில் லூஸ் யுவர் வெர்ஜினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ 10th கொஸ்டின். In the last section of the poem, which creature does he want he and his mistress to imitate in their love making? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரே எந்த லைனில் இருந்து எடுத்திருக்காங்கன்றத லைன் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு 2 lines. ஸோ அதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷனை வந்து பாருங்கள், ஒரு 30 seconds அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன், பாருங்கள் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த போயம் வந்து ஒரு கார்பீடியம்னு சொல்லுவாங்க. கார்பீடியம் அப்படின்னா சீஸ் த டே. இந்த நாள் இந்த நிமிஷம் நம்ம என்ஜாய் பண்ணிக்கணும், நம்ம வந்து விட்டுறக்கூடாது அப்படின்றதான் இது. அவங்க லேடியில் லாஸ்ட் வரைக்கும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார், அதுதான் இந்த இது. ஸோ அவங்க வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ ஒன்லைன் தீம் வந்து ஷையாக இருப்பாங்க. காய் அப்படின்னா ஷை அப்படின்னு அர்த்தம். மிஸ்ட்ரஸ் அப்படின்றது அவளோட லேடி லவ்வை குறிக்குது. ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து அந்த ஸ்டோரி வந்து சொல்லியிருக்கேன். அந்த கதையை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. ஃபுல் ஸ்டோரி டு ஹிஸ் காய் மிஸ்டர்ஸ் டாப் டு பாட்டம் எல்லாமே வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஃபார்
சூஸிங் மை சேனல் அண்ட் எம்சிக்யூஸ் நிறைய பேர் போட சொல்லிகிட்டே இருந்தீங்க, அதனால தான் போட்டேன். ஸோ நல்லா படிங்க, ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் தள்ளி போக சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. 13ஆந்தேதி எக்ஸாம் நினச்சி படிச்சுட்டே இருங்க. சப்போஸ் அஃபிஷியல் வெப்சைட்டில் அவங்க போட்டாங்கன்னா நான் நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு அப்டேட் பண்ணிடுறேன் நம்ம வீடியோவில், நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். ப்ளீஸ் ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் and comments. Please give me negative, please drop your negative comments because it will shape my videos. Thank you.